பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. வரி சட்டத்திருத்த மசோதா இன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. மசோதாவை அறிமுகம் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய பாலயோகி அரங்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் வாராந்திர ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு மங்கள் மிலன் என்று பெயர். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் 10 நாட்கள் மட்டுமே நடைபெற வேண்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தொடருக்கான வியூகங்கள், செயல் திட்டங்கள், எதிர்கட்சிகளை எதிர்கொள்வதற்கான அந்த ஆலோசனைகள் அனைத்தும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்படுகிறது. எம்பிக்களுக்கு சில அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எஞ்சியிருக்கக்கூடிய கூட்டத்தொடரின் நாட்களில் என்னென்ன மசோதாக்களை அரசு கொண்டு வர இருக்கிறது, அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியம் ஆகியவை குறித்தும் பிரதமர் மோடி எம்பிக்களுக்கு ஆலோசனை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த எஞ்சியுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான வியூகங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் வகுப்பது குறித்து தான் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதற்கிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 12ஆம் நாள் அலுவல்கள் இன்று காலை கூட இருக்கின்றன. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை சில மசோதாக்கள் இன்று நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கி டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் என்கிற அந்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகம் செய்ய இருக்கிறார். வருமான வரி தொடர்பான பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. அதில் சில சிறிய திருத்தங்களை செய்வதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. குறிப்பாக இந்த பினான்ஸ் ஆக்ட் 2026, பேமெண்ட் மற்றும் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 உள்ளிட்ட சட்டங்களில் சில சிறிய திருத்தங்களை செய்வதற்கு இந்த டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் வகை செய்கிறது. இது தவிர 2022-23 நிதியாண்டிற்கு மத்திய அரசுக்கு சில கூடுதல் செலவினங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மத்திய அரசு செய்த கூடுதல் செலவினங்களுக்கு அரசு கஜானாவிலிருந்து பணம் பெறுவதற்கான துணை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது. அந்த விவாதம் நடத்தப்பட்டு அரசின் செலவினங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்குவதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.